Hi, hello friends, welcome back to the channel Coffees Handcrafted Event. So, இன்னைக்கான வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி and zero பட்ஜெட்ல இருக்கக்கூடிய pesticide plus அந்த fertilizer மாதிரி பார்க்க போறோம். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சாம்பல் தான். நம்ம வீட்டில் அடுப்பெரிச்சிட்டு பேலன்ஸ் வரும் இல்லையா அந்த டஸ்ட்டு, ஸோ வுட் ஆஷ், ஸோ அந்த பவுடர் தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் நம்மளோட தோட்டத்துக்கு இருக்குது. ப்ளஸ் அதாவது ஹோம் கார்டன் ப்ளஸ் டெரஸ் கார்டன் எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் அக்ரிகல்ச்சரல் லேண்ட்லேயுமே பார்த்துட்டிங்கன்னா இது வந்து டன் கணக்கில் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. ஸோ இதோட காம்பனன்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு பொட்டாசியம் இருக்குது, கால்சியம் கார்பனேட் இருக்குது, பாஸ்பரஸ், ஜிங்க், மெக்னீஷியம், இந்த மாதிரி நம்ம செடி வளர்கிறதுக்கு தேவையான எல்லா விஷயமுமே வந்துட்டு இந்த சாம்பலில் இருக்குது. அண்ட் நம்ம தோட்டத்தில் வந்துட்டு ஒரு பெனிஃபிட் மட்டும் கிடையாது, நம்ம யூஸ் பண்ணும்போது நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அது என்னென்ன அப்படின்றத நம்ம லைனாக பார்த்துடலாம். அதில் வந்துட்டு ஆப்பிட்ஸு, ஒயிட் ஃப்ளைஸ், இந்த மாதிரி வந்துட்டு நிறைய அந்த இலை கீழே அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. ஸோ ஆல்ரெடி இந்த ஒரு இலையை வந்து டேமேஜ் பண்ணியிருக்கு. இன்னும் காலிஃப்ளவர் வந்து பூ வைக்கல. நம்ம இந்த டைமில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வாரத்துக்கு ஒரு தடவையோ இல்லை மந்த்லி ஒன்ஸ் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி வந்து தூவி விட்டுட்டே இருக்கலாம். ஸோ இது வந்துட்டு ஃப்ளைஸு, இந்த மாதிரி நம்ம செடி சாப்பிட்ற அந்த புழு, இந்த டைமில் வந்து புழுக்கள்லாம் ஜாஸ்தி வரும், கம்பளி புழு, அந்த பச்சை கலர் புழு, இதுக்கு எல்லாமே வந்து நம்ம வந்து இதை யூஸ் பண்ணலாம். ஸோ மந்த்லி ஒன்ஸ் வந்து இதை வந்து செடிகளுக்கு மேலே இந்த மாதிரி தூவி விட்டாலே போதும், பெஸ்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணும். அதே போல் இது வந்து ஒரு நல்ல ஃபர்டிலைசரும் கூட. நம்ம சொன்ன மாதிரி இதில் அந்த அளவுக்கு வந்து சத்துக்கள் இருக்கனால நம்ம செடிக்கு தேவையான எல்லா சத்துக்களையுமே வந்து இந்த சாம்பல் வந்து கொடுக்கும். ஸோ அடுத்த பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு நம்ம முள்ளங்கியோ இல்லை அந்த கிழங்குல வரக்கூடிய செடிகள், அதே போல் நமக்கு கத்திரிக்காய், இந்த மாதிரியான செடிகள் வந்து வைப்போம். அண்ட் ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் கொஞ்சம் ஸ்பேஸ் கால்குலேட் பண்ணி தான் நம்ம வைப்போம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்பேஸ் விட்டு வைக்கும்போது இந்த இடத்துல வந்துட்டு பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக நிறையா விதைகள், அதாவது வீடு வந்து ஜாஸ்தி வளர்ந்துட்டே இருக்கும். இந்த மாதிரி வந்து வந்துட்டே இருக்கும். ஸோ இப்படி நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம வச்ச செடி வந்து நல்லா வளர விடாமல் பண்ணிடும். அண்ட் அந்த டைமில் என்ன பண்ணலாம் அப்படின்னா சாம்பலை வந்து இந்த மாதிரி இடையில தூவி விட்டாலே போதும், ஒரு நேச்சுரல் வீட் கண்ட்ரோலராக இது இருக்கும். நம்ம வச்சுருக்க செடிகள் வந்து நல்லாவே வளர்ந்துட்டுருக்கும். திடீர்னு இந்த மாதிரி கலர் மாறிடும் இலைகள் எல்லாம். அண்ட் இது எதனால் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு சத்து குறைபாடு வந்து இருக்கிறனால இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். ஸோ இதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு சாம்பல் வந்து போட்டுட்டு மண்ணை வந்து கிளறி விட்டாலே போதும். 1 வீக் அப்படிங்கிறதுக்குள்ளேயே வந்து நமக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அண்ட் அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நமக்கு வந்து மிளகாய் செடி, தக்காளி செடி இதெல்லாமே வச்சு வளர்ப்போம். அண்ட் அதில் வந்துட்டு இந்த மாதிரியான இலை சுருட்டல் நோய் இருக்கும். அண்ட் பின்னாடி பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த மாவு பூச்சி மாதிரி அப்பிட்ஸு, ஒயிட் ஃப்ளை இதெல்லாமே இருக்கும். அண்ட் இதுக்குமே வந்துட்டு நம்ம சாம்பல் தூவி விடலாம். அதே சாம்பலில் நம்ம செடிக்கு தேவையான கால்சியம் சத்து இருக்குது அப்படின்றதுனால பூக்கள் வந்து உதிராமல் காயாக மாறுறதுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். அண்ட் இது வந்துட்டு நமக்கு பூக்கிற ஸ்டேஜ் அப்படிங்கும் போதே வந்து நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை 15 days ஒன்ஸ் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். நம்ம வந்து லிக்விடாகவும் இது வந்து தண்ணியில் கலந்து கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா லைட்டாக தூவி விட்டாலே போதும், நமக்கு வந்து பூக்கள் வந்து உதிர பிரச்சனை இருக்காது. ஸோ அடுத்ததாக நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்கிற வேஸ்ட் எல்லாம் வச்சுட்டு நம்மளே வந்து காம்போஸ்டர் ரெடி பண்ணுவோம். அதில் வந்துட்டு உங்களுக்கு வந்து பேட் ஸ்மெல் வருது, வெள்ளை கலரில் புழு வருது அப்படின்ற மாதிரி நிறைய பிரச்சனை வந்து எல்லாருக்குமே வரும். ஸோ பிகினராக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கும் வந்து அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். ஆல்ரெடி ரொம்ப வருஷம் பண்ணிகிட்ருக்கவங்களுக்குமே வந்துட்டு அந்த ப்ராப்ளம் வந்து அடிக்கடி வரும். ஸோ அது எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம பின்னில் வந்துட்டு நிறையா தண்ணி வந்து இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனை வரும். ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து இது போடும்போதே இந்த சாம்பலையுமே வந்து ஒரு லேயராக வந்து நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படிங்கும்போது இதில் இருக்க எக்ஸஸான வாட்டர் எல்லாமே வந்து இந்த சாம்பல் எடுத்துரும். அதே போல் அந்த பேட் ஸ்மெல் வருது, அந்த வெள்ளை கலரில் புழு வருது, இந்த பிரச்சனையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி நம்ம வந்து கம்போஸ்ட் பின்லேயே ஆட் பண்ணும்போது அந்த சாம்பாரில் இருக்க சத்துக்கள் எல்லாமே நம்மளுடைய உரத்துக்கூடயே வந்து நம்ம செடிகளுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். நம்ம தனியாக சாம்பல் நம்ம சேர்க்கலை அப்படின்னா கூட இதில் இருக்க சத்துக்களே வந்து நம்ம செடிகளுக்கு போதுமானதாக இருக்கும்.
நம்ம இப்போ சீசன் பார்த்திங்க அப்படின்னா மழை குளிர் வந்து மாறி மாறி இருக்குது. இந்த டைமில் வந்துட்டு நம்ம தோட்டத்தில் வந்து நிறைய நத்தை பிரச்சனை வந்து அதிகம் இருக்கும். ஸோ அப்படி நத்தை பிரச்சனை இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் நம்மளோட பாட்டிங் மிக்ஸில் ஒரு கைப்பிடி அளவுக்கு சாம்பல் வந்து சேர்த்துக்கலாம். இப்படி இருக்கும்போது நமக்கு நத்தை இந்த மாதிரி அந்த ரயில் பூச்சி இந்த மாதிரி தேவையில்லாத பூச்சிகள் வந்துட்டு நம்மளை எதுவும் பண்ணாது. இருந்தாலுமே வந்து நமக்கு நம்மளோட பாட்டில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் பண்ணிடுமோ அப்படின்ற பயம் இருக்கும். அப்படி உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சாம்பல் வந்து தாராளமாக மேலே தூவி விட்டாலே போதும். உங்களுக்கு அந்த பூச்சிகள் எல்லாமே போயிடும். இதை இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்க சாம்பல் வந்துட்டு நமக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த டிஃபன் கடைகளில் அந்த அடுப்பெல்லாம் இருப்பாங்கள்ல அவங்கக்கிட்ட கிடைக்கும். அப்படி இல்லை உங்களுக்கு வந்து பக்கத்தில் கிடைக்கல அப்படின்னா கூட நீங்கள் வந்து தூபம் போடுவீங்க இல்லையா, சாம்பிராணி தூபம், அந்த இருக்க சாம்பல் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. பாய்.